அம்மாவை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்ன செஞ்சாங்க? தம்பி அனாவசியமா பேசாத. நான் அண்ணா திமுக காரன், என் ரத்தத்துல ஐயா நானும் அண்ணா திமுக காரன் தான். ஆனா நான் எடப்பாடியாரை விமர்சிக்கிறேன், அம்மாவை விமர்சிக்கிறேன், தலைவரை விமர்சிக்கிறேன். நீங்க எல்லாத்தையும் சேர்த்து விமர்சிக்கிறீங்க. எடப்பாடியார்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டது, திரும்பி மீண்டும் தினகரனையோ ஓபிஎஸ்ஸோ நீங்க அதிமுக இணைச்சுக்குவீங்களான்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் பதில் அளிச்சது காலம் கணிஞ்சு போச்சுன்னு சொன்னார். அவர் மாத்தி சொல்றாரு, பொய் சொல்றாரு. காலம் கணிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதிமுக இணக்கம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து காலம் கடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, கடந்து போச்சு, அதான் முடிஞ்சு போச்சு. கட்சி ஆபீஸா கூட்டிட்டு வந்து அடிச்சு உடைக்கிறீங்க. தனி சின்னத்துல அதிமுக எதிராகவே பலாப்பழத்துல நின்னு போட்டி போடுறீங்க. இவ்வளவும் செஞ்சுட்டு உங்களை அதிமுக எப்படி எங்களுடைய பொதுச் செயலாளர் அதிமுகவுல உள்ள அக்கமடேட் பண்ணனாலதான் பலாப்பழத்த சின்னத்தை நோக்கி அவர் ஓபிஎஸ் நகர்றாருங்கிறதா அவங்களுடைய ஆபீஸ் உடைக்காம இருந்தா உங்களை எதுக்கு வெளியேத்துறாரு? நீங்க கட்சி ஆபீஸ் உடைச்சதே தப்பு தானே. சொல்லுங்க திரு ராமசாமி, சொல்லுங்க. தம்பி அதாவது தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அலுவலக நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பல விவாதங்கள்ல சொல்லியிருக்கேன். அலுவலகத்தை உடைத்தது மட்டும்தான் அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ்ஐ வெளியேற்றியதற்கு காரணம் என்றால், அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டிய முதல் ஆள் ஜெயலலிதா. இந்த இதுக்கு பதில் இருக்கா யாத்தியாட்டம்? அதிமுகவில் இருக்கிறவங்க அவர் முதல்ல வந்து கட் பண்ணுங்க. என்ன புரட்சி தலைவி அம்மாவா ஒரு ஓபிஎஸ் ஆதரவாளர்னு ஜெயலலிதா பேர் சொல்லி கூப்பிடுறாரு. இவர் எப்படி ஒரு அதிமுகவில் ஓபிஎஸ் ஆதரவாளர் இருக்க முடியும்? அவர் என்ன மரியாதை கொடுக்கிறாரு புரட்சி தலைவி அம்மாவுக்கு? தமிழக மக்களால் அவ்வளவு விரும்பி ஆட்சி பெற்றவங்க பேர் இருக்கு. அவங்க கட்சிக்காரர் சார், அவர் ஆதரவாளரா இருந்துட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர் எப்படி அம்மா பேரை சொல்ல முடியும்? கண்டிப்பா அப்படித்தாங்க சொல்லுவேன். அப்ப நீங்க ஆதரவாளரே இல்ல, திமுகவின் கைக்கூலி என்பது மீண்டும் நிரூபணமாகிவிட்டது. திமுகவின் கைக்கூலி புரட்சி தலைவி அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சுன்னா அவங்க திமுகவின் கைக்கூலி சொல்றதுக்கு தான் சார் இருக்கு. அம்மையார் என்று தான் சொல்லுவேன். நான் அப்படித்தான் சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடாது சார். இல்ல தகவல் சொல்லுங்க. எப்படி அதிமுகவோட ஆதரவாளரா ஓபிஎஸ்ன்றீங்க, அப்புறம் எதுக்கு இணைக்கணும்ன்றீங்க? இதத்தான் எங்களுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். பொதுச் செயலாளர் பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் என்னன்னு சொல்லி அனுமதிங்க, அப்புறம் அவங்க சொல்லுங்க திரு ராமசாமி. நான் புரட்சி தலைவரோட அரசியல் பண்ணுவேன். புரட்சி தலைவரோட அரசியல் பண்ண எனக்கு தலைவன் புரட்சி தலைவர் மட்டும்தான். வேற எல்லாரும் எனக்கு பிறகு கட்சிக்கு வந்தவங்களா? அவங்க இந்த ஜெயலலிதா அம்மையாரை கட்சிக்குள்ள கொண்டு வரும்போது நானும் ஒரு ஆளு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? சரி நீங்க விஷயத்தை சொல்லுங்க. என்னுடைய பலம் என்ன, என்னுடைய இந்த கட்சியுடைய அனுபவம் என்னலாம் பார்த்து பேசணும். சரி அதிமுக அரசியல் வரலாறு உனக்கு தெரியுமாயா? சரி திரு ராமசாமி, ஓகே, நீங்க கருத்து சொல்லுங்க. அதிமுகவின் அரசியல் வரலாறு தெரிஞ்சனாலதான் நீங்க அம்மாவின் பெயர் சொல்லி கூப்பிடுறீங்களா? இருங்க சார், அவர் பேச எம்ஜிஆரோட ஆட்சி சார், அவர் பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க. நீங்க பேசுங்க உங்களுடைய நேரம் வந்து பேசுங்க. அதிமுக என்பது புரட்சி தலைவரை மட்டும்தான் கொண்டது. எல்லாரும் வந்தவங்க தான், நானும் வந்தவங்களா, அவங்களும் வந்தவங்களா, எல்லாரும் வந்தவங்களா? திரு ராமசாமி இப்ப நீங்க எங்க முரண்பட்டீங்க? அந்த திரு ராமசாமி நீங்க எங்க முரண்பட்டீங்க? அந்த கருத்தை சொல்லுங்க. நான் எங்கேயும் முரண்படல. நான் அவங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். ஜெயலலிதா அம்மையார்னு சொல்றேன். என்ன பேர் சொல்றாரு? பேர் சொல்லாம என்ன சொல்லுவேன்? இருங்க ஐயா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனிப்பட்ட விவாதமாக மாறிக்கொண்டிருக்கு. நான் கேட்ட கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த ஆளுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? ஐயோ அதெல்லாம் வேண்டாம், அப்படியே பேசக்கூடாது. இதை ஏற்கக்கூடாது, இதை ஏற்க முடியாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடாது. தயவுசெய்து தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லாதீர்கள். நீங்கள் பேசாதீங்க. ஒரு கருத்து எனக்கு கருணாநிதி என்றுதான் சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லுங்க சார். நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்ப நீங்க சொன்ன கருத்தை வந்து சொல்லுங்கள். ஓபிஎஸ் அவர்களை வந்து ஓபிஎஸ்ஐ ஆதரிப்ப சார், நான் ஓபிஎஸ்ஐ ஆதரிப்பதால் ஓபிஎஸ் தான் என் தலைவன் நடத்துகிறேன். எனக்கு தலைவன் புரட்சி தலைவன் மட்டும்தான். சரி, ஓபிஎஸ் அதிமுகவின் வழிகாட்டிகளாக ஒருத்தர் இருந்தவர், அவ்வளவுதான். அதுக்காக ஓபிஎஸ் தான் தலைவர் நான் சொல்ல மாட்டேன். சரி, அதிமுகவின் தலைவன் ஒரே தலைவன் புரட்சி தலைவன் மட்டும்தான். அவர் கட்சி ஆரம்பிப்பாரு சார். இவங்க இந்த கட்சிக்கு என்ன சார் செஞ்சிருக்காங்க? இந்த கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், ஜெயலலிதா என்ன செஞ்சிருக்காங்க? இந்த கட்சியுடைய சொத்து புரட்சி தலைவருக்கு உள்ளது. சார் நீங்க யார் சார்பா பேசுறீங்க? அவங்க திமுக ஆதரவா பேசுறாங்க. உங்க உள்கட்சி சண்டையில திமுக ஆதரவா பேசுறாங்க. புரட்சி தலைவி அம்மா என்ன செய்தாங்கன்னு கேக்குறாரு. இவர முதல்ல நீங்க ஓபிஎஸ் ஆதரவோட போட்டதே முதல்ல தப்பு. அம்மாவை பத்தி ஒரு கேள்வி கேக்குறாரு, என்ன செஞ்சாங்க?
கூட்டணி தம்பி அனாவசியமா பேசாத. நான் அதிமுக காரன். என் ரத்தத்துல ஐயா நானும் அதிமுக காரன் தான். ஆனா நான் எடப்பாடியாரை விமர்சிக்கிறேன். அம்மாவை விமர்சிக்கிறேன். தலைவரை விமர்சிக்கிறேன். நீங்க எல்லாத்தையும் சேர்த்து விமர்சிக்கிறீங்க. தேவையில்லைதான் திமுக விமர்சிக்கிறது. தயவு செய்து இரண்டு முரணாக பேச வேண்டாம். எடப்பாடியும் பெருசு இல்ல, ஓபிஎஸும் பெருசு இல்ல, ஜெயலலிதாவும் பெருசு இல்ல. எனக்கு அதிமுக எம்ஜிஆர் மணியன் தான். உனக்கு என்ன தெரியும்? சரி ரைட் சார், சார் நீங்க கான்செப்ட்ல வாங்க, விவாத பொருளுக்குள்ள வாங்க. திரு ராமசாமி தயவு செய்து விவாத பொருளை மட்டும் நீங்கள் பேசுங்கள். என்னென்ன தெரியாது உன்கிட்ட பேசிட்டு இருக்க? சரி சரி சரி, நீங்க விவாத பொருளை மட்டும் பேசுங்க. தயவு செய்து அதை மட்டும் சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏன் நீங்க ஏற்கனவே என்டிஏ கூட்டணி வெளியே போனீங்களா, அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார் அதிமுக இணைய வேண்டும் என்றுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, நான் ஒண்ணு அதிமுக உடஞ்சிரணும் போகணும் இல்ல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தான் நாங்களும் போராடிட்டு இருக்கோம். அதிமுக சார், அண்ணா கோட்டையின் உச்சியில அதிமுக கொடி பறக்கணும், கொடி பறக்கணும். சண்டையை போட்டுட்டு அந்த அரியணையில் அதிமுகவில் இருந்து யார் வேணாலும் இருக்கட்டும், புரட்சி தலைவர் புகழை பாடுகிற யார் வேணாலும் அதை உட்காரட்டும், எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. அதுல ஓபிஎஸ் தான் உட்காரணும், எடப்பாடி தான் உட்காரணும் நான் சொல்ல மாட்டேன். யார் வேணாலும் உட்காருங்க. நாங்கெல்லாம் இந்த கட்சிக்கு ரத்தம் சிந்தியவர்கள், இந்த கட்சிக்கு வியர்வை சிந்தியவர்கள், இந்த கட்சியின் உழைப்பை மட்டுமே கொடுத்தவங்க. நீங்கள் ஆளுங்கள், நாங்கள் பக்கத்தில் இருந்து சந்தோஷப்படுகிறோம். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னால போயிட்டு நீங்க எல்லாம் யாரு? நீங்க எல்லாம் சும்மா எடப்பாடிக்கு பேச வந்துட்டா அதிமுக வரலாறு, அதிமுக உழைப்பு தெரியுமா? என்னுடைய உழைப்பு அதிமுக என்னன்னு உனக்கு தெரியுமா தம்பி? சரி சரி சரி. 15 வயசுல இந்த கட்சிக்கு ஐயா அவர்கிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் கிராஸ் கொஸ்டின் மட்டும். இப்ப நீங்க சொல்றீங்க என்னுடைய தலைவர் எம்ஜிஆர் மட்டும் தான் சொல்றாங்க. ஓபிஎஸ் கூட ஒரு தலைவர் இல்லன்றாரு. ஆனா ஆதரவு பேச வந்திருக்காரு. நான் ஒண்ணே கேக்குறேன், முதல்வர் வேட்பாளரா நீங்க யாரை அறிவிக்க விரும்புறீங்க? இத மட்டும் கேளுங்க. அவர் யார் வேணா இருங்கன்னு சொல்லிட்டாரு, நீங்களே இருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப வரத சொல்லிருங்க. யார் வேணா அவர்தான் சொல்றாரு. யார் வேணா இருங்க சந்தோஷம். அவர் ஒருங்கிணைந்தானே அவரே சொல்றாரு. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவரே ஒருங்கிணைந்தானே சொல்றாரு. அவர் ஒருங்கிணைந்தானே சொல்றாரு. நான் ஒண்ணு இவர்தான் சொல்ல மாட்டேன். என்ன நீ எம்ஜிஆர்னு சொல்ற? உனக்கு அவர் தம்பியா? நீங்க ஜெயலலிதா எப்படி நீங்க சொல்லலாம்? அம்மாவை மீண்டும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டாம் சார். ப்ளீஸ் எங்களுடைய தலைவர் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுவீங்க? சார் ரைட். உனக்கெல்லாம் என்னப்பா கட்சி தெரியும்? உனக்கு என்னையா தெரியும்? வேண்டாம் துரைராஜ் ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் இல்ல சார், ஹோல்ட் ஆன் ஃபார் a second ப்ளீஸ். ஜெயலலிதாவா அம்மாங்க இவெல்லாம் கட்சி அதிமுக கட்சி பேச வந்திருக்காங்க. சார் ப்ளீஸ் சார் சபை நாகரிகம் இல்ல சார் தயவு செய்து வேண்டாம். திமுகவினுடைய கை சார் துரைராஜ் ப்ளீஸ் சார் ரைட். தயவு செய்து சார் ஒரு நிமிஷம் சார் ஹோல்ட் ஆன் ஃபார் a second சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் அமைதி காக்கணும். ஒரு நிமிஷம். உன் வயசு என்ன, என் வயசு என்ன தெரியுமா உனக்கு? சும்மா நீ வாட்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு சொல்லுங்க பாப்பா, தெரிஞ்சுக்கோ சொல்லுங்க. அம்மா வச்சுக்க ப்ளீஸ் யாரோ ஒருத்தர் ப்ளீஸ் சார். ஓகே சார், ஓகே. நான் உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து நீங்க முன் வச்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்தை நான் பார்க்கிறேன். ஒன்றிணைய வேண்டும். ரைட் சார். ஓகே சார். ஒன்றிணைய வேண்டும். ரைட் சார். அரியணையில் அதிமுக காரன் அமர வேண்டும். ரைட் சார். ஓகே. இதுதான் என்னுடைய நோக்கம். ரைட் சார். ஓகே.